வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. பிஎல் ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன். இன்றைய தலைப்பு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம். ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா 2023, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2024 ஆகிய இரு மசோதாக்கள் இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இம்மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அவரது ஒப்புதல் கிடைத்தவுடன் சட்டமாக்கப்படும். இந்த இரண்டு மசோதாக்கள் மூலம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் பலம் 107 114 அதிகரிக்கப்படும். மேலும் ஒரு பெண் உட்பட காஷ்மீருக்கு புலம்பெயர்ந்த சமுதாயத்திலிருந்து 2 உறுப்பினர்களை ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வகை செய்யும். அதில் ஓரிடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து புலம்பெயர்ந்தவராக ஒதுக்கப்படும். இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.